நல்லா சாப்பிடுறது இல்லையாம்மா? ஆளை பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கிய. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பட்னி போடுறியா அவள? நான் எல்லாம் டைமுக்கு செஞ்சு தானே இருக்கிறேன், அப்போ தானே சாப்பிட மாட்றா. சாப்பிடலன்னா அன்போட காதலோட வாயில ஊட்டணும். எந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவன் புருஷன் கவனிக்கிறத பொறுத்துதான். என்னம்மா சொல்ற? என் ரூம் எங்கடா? அங்க கொண்டு போய் வை போ. சரிண்ணே. வேலைக்கு போலியாடா இன்னைக்கு? நீ வரதுனால லீவ் போட்டானே. நீ ஒன்றும் லீவ் போடுத்தவல்ல, கிளம்பு. என்ன பார்த்துக்கதான் அவன் பொண்டாட்டி இருக்கால. என்னம்மா சொல்ற? நான் வந்ததை பார்த்து உன் முகத்துல சந்தோஷத்தே காணோம். நல்லதா போச்சு. ஒரு நாள் சும்மா லீவ் எடுக்க வேண்டாம்ல. திவ்யா, நீ அவர் மனசு கோணாம கொஞ்சம் அன்பா நடந்துக்க. என்ன, அவர் நல்ல மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ம். என்ன பண்ற? ஏன் தனியா உட்காந்துருக்க? உட்காரு உட்காரு. என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. உனக்கு பிடிக்காத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நிறைய கதை சொல்லி உன்னை சந்தோஷப்படத்தான் செய்வேன். நீ உட்காரு. உட்காருமா, உட்காருடி. என்ன பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நானு. நீயா சொல்லாம உன் உடம்ப நான் தொடவே மாட்டேன். என்ன நான் சொல்லாமலா? அப்படின்னா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நடந்த மாதிரி தான். அன்னைக்கு நீங்க என் உடம்ப தொட்டது கூட ஃபோர்ஸ் பண்ணி தான். அப்படி கட்டாயப்படுத்தி சொந்தமாக்க எல்லாராலையும் முடியும். ஆமா, கட்டாயப்படுத்தி சொந்தமாக்கிக்கு எல்லாராலையும் முடியும். அது காட்டோட நீதி, மிருகத்தோட நீதி. ஆனா இங்க பூமாயாலே நான் சொல்ல வைப்பேன். எப்பவுமே நடக்காத கனவு. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம். என் கழுத்துல இருக்கிற தாலி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்னோட உடம்புல உங்க விரல் நுனியால தொட நினைச்சா கூட நான் அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். இது நான் பண்ற சத்தியம். அப்படின்னா என்னோட சபதத்தை நீ கேட்டுக்கோ. நீ எனக்கு மட்டும் சொந்தமாவ. என்ன நீ சபிச்ச வாயாலேயே என்ன நீ வாழ்த்துவ. உன் உடம்புல என்னால ஏற்பட்ட காயத்தை திரும்ப திரும்ப பார்த்து நீ சந்தோஷப்படுவ. நம்ம 2 பேரோட உடலும் ஒரே ஆத்மாவா மாறும். அதுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு காம ரசம் என்கிட்ட இருக்கு. அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ எனக்கு ஒரு 7 நாள் டைம் தரணும். அந்த 7 நாளுக்குள்ள உன்னோட சத்தியத்தை நான் உடைச்சி எரிஞ்சிட்டேன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா நான் உன் வழியில எப்போதுமே குறுக்க வரவே மாட்டேன். நான் கொடுத்த காசு கூட கேட்க மாட்டேன். நீ கொஞ்சம் யோசிமா. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். எதுக்கு? இந்த கையால் ஆவாதுங்கிட்ட வாழ்றதுக்கா? ஆமா, அவர் என்னோட புருஷன். அப்படியா? கட்டின பொண்டாட்டிய எவனோ தெரியாத ஒருத்தன் கூட விட்டுட்டு போறது தான் நல்ல புருஷனுக்கு அழகா? நீ எதுவுமே செய்ய வேணாம். நான் சொல்ற கதையை கேட்கறதுக்கு மட்டும் நீ எனக்கு 7 நாள் டைம் தரணும். அதுக்கப்புறம் கூட உனக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா நீ இருக்கிற திசை பக்கம் நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். அப்புறம் இந்த கடன்லேருந்து உங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைக்கும். டேக் யூ ஓன் டைம். டேய் உட்கார்றா. ஆமாம் மாத்தவண்ணே, இங்கே எங்களோட பணப்பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணே. இவகிட்ட கேட்டால் இவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏம்மா, நான் சொன்னதை இவங்கிட்டேயும் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டி வரும். என்னம்மா சொல்லுவல்ல? ம், ஏய் என்னண்ணா? விடா விடா. என்ன டேய் நாயே, வீட்டுக்குள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம், பாத்துக்கோ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ ஒன்னும் செய்ய முடியாதுடா. உன்னை லாக்அப்ல போடுற பாக்குறியா? உன் முன்னாடி வச்சு நானும் போலீஸ்காரனும் உன் பொண்டாட்டிய மாறி மாறி ரேப் பண்றத நீ பாக்கணுமாடா? மரியாதையா ஒதுங்கிட்டனா நம்ம 2 பேருக்குமே நல்லது. புரிஞ்சுதடா? அப்புறம் நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு உக்கார. உன் பொண்டாட்டிய ஒரு 7 நாளுக்கு விட்டு கொடுத்தா மட்டும் போதும். அவளா ஒத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி என் பக்கத்துல வராம அவ உடம்ப நான் தொட மாட்டேன். இந்த 7 நாளுக்குள்ள அவளுக்கு என் மேல எந்த ஆசையும் வரலனா அந்த 80 லட்சம் ரூபாய் நீ தர தேவலடா. என்ன நீ யோசிச்சு சொல்லு. நீ சொல்றத நம்பி எப்படி நான் அவளை தனியா உங்ககிட்ட விட்டுறது? நான் பொய் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு அப்பந்தான் இருக்கான். நீங்க யோசிங்க, நான் இங்கே தானே இருக்கேன்.
யோசிச்சு பார்த்தியா நீ? அந்த ஆள் பைத்தியமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அப்படி இருக்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதாக போச்சு. அவர் சொல்கிற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள், மற்றபடி வேறு எந்த விதத்துலேயும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நீ எந்த விதத்துலேயும் அவர்கிட்ட மயங்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டெய்லியும் 2 மணி நேரம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும். பதிலுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தோம், கடலில் இருந்தோம் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல. ப்ளீஸ் அம்மு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற புருஷனால முடியலன்னா அவளோட நிலைமைக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ 2 நாளா ஃபோன் பண்ணவே இல்லையே? அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா. அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, நல்ல இடம். அடுத்த வாரம் அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன் நகையிலேருந்து ஒரு 10 சவரன் லாலுகிட்ட கேட்டுட்டு கொடுக்க முடியுமா? நம்ம விற்க போறோம்ல அந்த இடம், வழி இல்லாதனால விற்காம கிடக்கு. அதை பத்தி நான் பேசி பார்க்குறேம்மா. அதை விற்கும் போது நகையை மீட்டு தரேன்னு லாலு கிட்ட சொல்ல. நான் பேசிட்டு கூப்பிடுறேம்மா. என்னாச்சு அம்மு? எல்லா தலைவலியும் ஒண்ணா வந்துருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு சம்மதம்னு. சும்மா சொன்னா பத்தாது, 7 நாள். அதுக்குள்ள நானே ஆசைப்பட்டு அவர் கூட போய் படுப்பேன்னு தானே அவர் சவால் விட்டுருக்காரு. அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகணும். அக்ரிமெண்ட் படி இதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் எனக்கு சம்மதம்னு அவர் ஒத்துக்கிற அவரோட வீடியோ கிளிப்பும் ஆடியோ கிளிப்பும் எடுக்கணும். அந்த ஆளுக்கு அவர் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதை நான் உடைச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப ரேர். என்னம்மா? இனிமே நீங்க என் ரூம்குள்ள வரலாம், நான் உள்ளதான் இருப்பேன். உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமாம்மா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. உங்க கதையை கேட்டு நான் ஒருவேளை தூங்கிட்டேன்னா தொட்டு எழுப்பலாம் வேண்டாம். சரி, ஒத்துக்கிறேன். தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்க விடாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உனக்கு கதை பிடிக்குமாமா? முதல்ல நம்ம ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணனோட மதுராவுக்கு பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க உன்ன மாதிரியே அந்த ராஜ்யத்துல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட கண்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும், உன் கண்ணு போலவே. பற்கள் முல்லை மொட்டு போல, வடிவமான உடம்பு. அவ கூந்தல் அவுத்து விட்டா முட்டி வரையும் படர்ந்து விடியும். இடுப்பை சுத்தி தங்க மணிகளால செஞ்ச அருணா கொடி, தொப்புள் கொடியை சுத்தி சின்னதா முளைச்சு நிக்கிற தங்க நிறத்துல இருக்கிற ரோமங்கள். ஆனா அழகுக்கே ராணியா இருந்த போதும் மிகுந்த கவலையோடு இருந்தா. அவ ஒவ்வொரு ராத்திரியும் தனக்கேத்த துணியை தேடிக்கிட்டே இருந்தா. அவங்க கூட இன சேர்ந்தா. ஆனா யாருக்கிட்டையும் அவ திருப்தி அடையல. அவளோட பேரு ராணி மந்தாகினி.
அந்த மந்தாகினியோடையும் உன்னோடையும் உணர்ச்சியை தூண்டுற அந்த உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கும் அது வித்தியாசமா இருக்கும். அவளோட உணர்ச்சி மிக்க இடத்த கண்டுபிடிக்கிறவன் தான் அவளுக்கு தகுந்த இணை. உனக்கு மிகவும் உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு சொல்லட்டுமா? உன் உதடும் ஈர்க்கலும் சேர்ற அந்த இடம், கீழ் உதடுல கிடைக்கிற அந்த முத்தம். உன் உடம்புலேருந்து வர வேர்வைக்கு அரைச்செடுத்த சந்தனத்தோட வாசனை. எப்பவாவது உன்னோட புருஷன் உன்னோட உடம்புலேருந்து வர்ற வாசனைய பத்தி வர்ணிச்சிருக்கானா? அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. எனக்கு உன்னோட உடம்புல ரொம்ப பிடிச்ச பாகம் எதுன்னு தெரியுமா உனக்கு? நான் அதை ரொம்ப ரகசியமா ரசிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அது உன்னோட உடம்பு மட்டும் இல்ல, உன் மனசையும் சேர்த்துதான். நான் ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேனா என்ன? மனசுல இருக்கிறதெல்லாம் உன் முகத்தை பார்த்து சொன்னதும் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு இது போதும். நீ கோவப்பட மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? மத்தியானம் நீ சாப்பிடும்போது ஒரு உருண்டை சோறு எனக்காக ஒதுக்கி வைக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கவா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, வரட்டுமா? ஆஹா, நீ சாப்பிட உட்காந்துட்டியா? நானும் வரேன் அப்போ. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? நான் கேட்டது இன்னும் கொடுக்கலையே. நீ நான் வச்ச மிச்சத்தை சாப்பிட நீங்க என்ன என் புருஷனா?